மேகதாட்டு அணை திட்ட அறிக்கையை திருப்பி அனுப்பிய மத்திய அரசு. கர்நாடக அரசின் முயற்சிக்கு பின்னடைவு. கர்நாடக அரசு காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாட்டுல 9,000 கோடி ரூபாய் செலவுல 67.14 TMC கொள்ளளவு கொண்ட புதிய அணையை கட்ட முடிவெடுத்திருக்கு. இதை தமிழக அரசு எதிர்த்து வர நிலையில கர்நாடக அரசு கடந்த 2018ஆம் ஆண்டு முதல் கட்ட திட்ட வரைவு அறிக்கையை மத்திய அரசிடம் சமர்ப்பித்தது. அதை பரிசீலிச்ச மத்திய நீர்வள ஆணையம் விரிவான திட்ட அறிக்கையை தாக்கல் செய்யுங்கன்னு உத்தரவு போட்டது. அதன்படி கடந்த 2019ஆவது ஆண்டு விரிவான திட்ட அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுச்சு. அதுல சொல்லப்பட்ட தகவல்கள் காவிரி நடுவர் மன்றத்தின் தீர்ப்புக்கு முரணாக இருந்ததால அதையும் திருத்தி வழங்குமாறு மத்திய நீர்வள ஆணையம் மீண்டும் உத்தரவு போட்டது. இதையடுத்து கர்நாடக அரசு கடந்த ஏப்ரல் மாசத்துல திருத்தப்பட்ட விரிவான திட்ட அறிக்கையை மத்திய நீர்வள ஆணையத்திடம் சமர்ப்பித்தது. இந்த நிலையில அந்த அறிக்கையில் இடம்பெற்றிருக்கிற தகவல்கள் அந்த அறிக்கை குறித்து மத்திய நீர்வள ஆணையத்தின் நிலைப்பாடு என்னன்னு பூ உலகின் நண்பர்கள் அமைப்பு தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே கேள்வி எழுப்பியிருந்தது. அதற்கு மத்திய நீர்வள ஆணையம் என்ன சொல்லி இருக்குன்னா, கர்நாடக அரசு சமர்ப்பிச்சிருக்கிற விரிவான திட்ட அறிக்கையில முன்னுக்கு பின் முரணான தகவல்கள் இடம்பெற்றிருக்கு. கடந்த 2018 உச்ச நீதிமன்றம் வழங்கின தீர்ப்பு அதோட காவிரி நடுவர் மன்றம் தீர்ப்பில் வழங்கப்பட்ட வழிகாட்டுதல்களை மீறுற வகையில இருந்ததால அந்த திட்ட வரைவு அறிக்கை திருப்பி அனுப்பப்பட்டது. திட்ட அறிக்கையை திருத்தியோ அல்லது புதிய விரிவான திட்ட அறிக்கையையோ தாக்கல் செய்ய கர்நாடக அரசுக்கு கடந்த ஜூன் 29ஆம் தேதி தெரிவிக்கப்பட்டது. கடந்த 2018ஆம் ஆண்டு தாக்கல் செய்யப்பட்ட திட்ட அறிக்கையில குடிநீர் தேவைக்காக அணை கட்டுவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் பின்னாடி தாக்கல் செய்யப்பட்ட விரிவான திட்ட அறிக்கையில சிவன சமுத்திரம் நீர்மின் திட்டத்தை மேகதாட்டு அணை திட்டத்துடன் இணைக்க போவதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. அதற்காக 4.75 TMC நீர்ல இருந்து 6.90 TMC நீரை பயன்படுத்த போவதாகவும் கர்நாடக அரசு குறிப்பிட்டிருக்கு. இந்த கூடுதலான நீர் பயன்பாடு உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானது. அது போலவே பெங்களூரு மாநகரோட தற்போதைய குடிநீர் தேவை 16.1 TMC குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த தகவல்கள் பழைய புள்ளி விவரங்களிலிருந்து முரணாக இருக்கு. எனவே கர்நாடக அரசின் விரிவான திட்ட அறிக்கை ஏற்கப்படலன்னு மத்திய நீர்வள ஆணையம் தெரிவிச்சிருக்கு. மேகதாட்டு அணையின் விரிவான திட்ட அறிக்கையை மத்திய நீர்வள ஆணையம் திருப்பி அனுப்பியது கர்நாடக அரசுக்கு பெரும் பின்னடைவாக கருதப்படுது. அதனால கர்நாடக அரசு மீண்டும் திட்ட அறிக்கையை திருத்தி மத்திய அரசுக்கு சமர்ப்பிக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இதற்கிடையே கர்நாடகாவுக்கு தமிழக முதல்வர் விஜய் செல்வதாக பேசப்பட்ட நிலையில தற்போதைய சூழல்ல தமிழக முதல்வர் விஜய் கர்நாடகா வர வேண்டாம், பதற்றமான சூழல் நிலவர நிலையில தமிழக முதல்வர் கர்நாடகாவுக்கு வந்தா அது சரியா இருக்காது. அதுபோல தமிழக முதல்வர் கர்நாடகா வரும்போது இங்க போராட்டங்கள் நடந்தாலும் நல்லா இருக்காதுன்னு சொல்லி இருக்கிறாரு கர்நாடக மாநில முதல்வர் DK சிவகுமார்.